வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அதிகமாய் காணப்படுவதாக. சங்கீதங்கள் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஜெபங்களும் துதிகளும் ஆகும். இவை மனித இருதயத்தின் உள்ளான ஆழமான தேவனோடு உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்துவதாகும். நிறைய சங்கீதங்கள் தேவனிடம் ஏறெடுக்கும் ஜெபங்களாக எழுதப்பட்டவைகளாகும். நம்பிக்கை, அன்பு, தொழுகை, நன்றி கூறுதல், துதி மற்றும் நெருக்கமான ஐக்கியத்திற்கான வாஞ்சை இவைகளை இந்த சங்கீதங்கள் வெளிப்படுத்துகின்றன. தேவன் யார் என்பதையும் அவர் செய்திருக்கின்ற வல்லமையான காரியங்களையும் சங்கீதங்கள் வெளிப்படுத்துகின்றன. சில சங்கீதங்கள் மேசியாவை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. இன்றைக்கு 2ஆம் சங்கீதத்தை தியானிக்கலாம். இது கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனமாய் கூறப்பட்ட 1வது சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 4 முக்கிய கருத்துக்கள் உண்டு. முதலாவது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக இவ்வுலகத்தின் மக்களும் ராஜாக்களும் எழும்பி நிற்பார்கள். 2வது, உலகின் தவறான முயற்சிகளை பார்த்து தேவன் நகைக்கிறார். 3வதாக, பிதாவாகிய தேவன் தம்முடைய நேசகுமாரனை அனுப்ப வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 4வதாக, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக மனித இனம் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு முன் அவருக்குள் அடைக்கலம் பெற்றுக்கொள்ள உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவரை எதிர்க்கின்ற மக்களை பார்த்து ஆண்டவர் நகைப்பார் என வாசிக்கின்றோம். அதாவது, சிறு பிள்ளைகள் பேப்பரில் கப்பல் செய்து அதில் ஊருக்கு போகிறேன் என்றால் நாம் சிரிப்போம் அல்லவா? அதை போல தேவனை எதிர்க்காமல் அவருக்கு அடிபணிந்து வாழ்வதே உண்மையான சுதந்திரம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு உள்ளாகத்தான் காணப்படுகின்றது. தேவன் அவரை எதிர்ப்பவர்களை தமக்கு அடிபணிய அழைக்கிறார். நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அதாவது அர்ப்பணியுங்கள். முத்தம் அவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதை குறிக்கின்றது. கடைசியிலே அவரை அண்டிக் கொள்ளுகின்ற யாவரும் பாக்கியவான்கள் என வாசிக்கிறோம். எவ்வளவு உற்சாகமான வார்த்தை! கடவுளையே அடைக்கலமாக கொள்பவர்கள் சிறந்த நன்மைகளை பெறுவார்கள், நித்திய பாதுகாப்பை உணர்வார்கள் என வேதம் கூறுகிறது. அடைக்கலம் என்றால் பாதுகாப்பிற்காக நாம் தெரிந்தெடுக்கும் சிறந்த இடம். உலகம் எனக்கு பாதுகாப்பை கொடுக்காது. இயேசுவே நம் அடைக்கலம், நாம் வந்து அடையத்தக்க கன்மலை. உலகத்தின் விருப்பங்களுக்கு செவி சாய்க்காமல் தேவனின் திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ ஆண்டவன் நம்மை அழைக்கிறார். அவருடைய நித்திய அழைப்பை புரிந்து கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.